ட்ரேடிங்கை எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். அந்த ஒரு பதிவிலிருந்து தினமுமே ஒரு சார்ட் ரீடிங் வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகே, இன்னைக்கு என்ன சார்ட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நெட்வெப் டெக்னாலஜிஸ் இந்தியா லிமிடெட் இந்த ஒரு ஸ்டாக்கோட சார்ட் ரீடிங் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆனதுலேருந்து என்ன நடந்திருக்கு, கரண்டா என்ன நடந்துட்டு இருக்கு, அதுக்கடுத்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இதை ரெகுலராக பார்க்கறது மூலயமா ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கலாம். இதில் வந்து நான் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். சேம் டைம் அதை நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களாலையும் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கை ரொம்ப எளிமையாகவே பார்த்தீங்கன்னா கற்றுக்கவும் முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். நெட்வெப் டெக்னாலஜிஸ் இந்தியா லிமிடெட் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 2024 ஆகஸ்ட் மந்த், சாரி 2023 ஆகஸ்ட் மந்த் இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகிருக்கு. அந்த லிஸ்ட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ட்ரெண்டு எவ்ரி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயம் ட்ரெண்டு தான். இந்த ட்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிடிக்க கற்றுக்கணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஃபார்ம் பண்ணியிருக்கா, எகெயின் ஒரு புல் பேக் ஃபார்ம் பண்ணும்போது என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா புதுசாக பார்த்தீங்கன்னா ஹை ஃபார்ம் பண்ணணும். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக கூட வர கிடையாது. எகெயின் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு புதுசாக ஒரு லோ ஃபார்ம் பண்ணிடுச்சு. எகெயின் போகும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜோனை பார்த்தீங்கன்னா பிரேக் ஆனாதான் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக அப்சைட் மூவ் ஆகும். இது என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேம் பார்த்தீங்கன்னா அதே ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிருக்கு. எகெயின் பார்த்தீங்கன்னா கீழே வரும்போது புதுசாக பார்த்தீங்கன்னா அதனால ஒரு லோ ஃபார்ம் பண்ண முடியல. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம், இந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் இருக்கு. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா போனது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எகெயின் போகும்போது என்ன ஆகணும், பிரேக் ஆகிட்டு போயிருக்கணும். பட் இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேம் பார்த்தீங்கன்னா பாட்டம் அவுட் ஆகாமல் என்ன ஆயிருக்குன்னா இங்கிருந்து எகெயின் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆயிருக்கா. அப்போ நமக்கு இந்த ஒரு பாயிண்ட்லேயே தெரியுது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து நிறைய பேர் வராங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு இந்த இடத்துல தெரியுதுங்களா. அங்கேருந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு போயிட்டு ஃபால் ஆயிருக்கா. ஃபால் ஆன உடனே நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், இது புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஜோன்ல இருந்து ஒரு லோ எகெயின் புல் பேக் போய் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குன்னு பார்ப்போமா. இன்கேஸ் அது ஃபார்ம் ஆகாமல் சேம் இந்த பாயிண்ட்டுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சேம் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும். இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனாதா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்சைடு பார்த்தீங்கன்னா மூவ் ஆக சான்சஸ் இருக்கா. இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போய் கன்சால்டேட் ஆகிட்டு அங்கிருந்து என்ன ஆயிருக்கு, பிரேக் அவுட் கொடுத்துருக்கா. ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்து நோட் பண்ணுங்க, இங்கெல்லாம் டவுன் ட்ரெண்டு கன்சால்டேஷன் இந்த மாதிரி மிக்சரில் இருந்த இடத்துல இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஹை ஃபார்மாக ஸ்டார்ட் ஆயிருக்கா. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஹைஸ் புதுசாக பார்த்தீங்கன்னா ஹை ஃபார்ம் ஆகிட்டே போயிருந்துருக்கா. அப்போ இது வந்து என்ன ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டா. அப்போ நமக்கு இந்த அப் ட்ரெண்ட் எந்த இடத்துல நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பிரேக் அவுட் ஆகிருக்கும் போது தான் நம்ம இந்த ஒரு அப் ட்ரெண்டை வந்து நம்ம கேட்ச் பண்ணியிருக்க முடியும். இல்லைன்னா நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு போனால் சேம் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரும், எகெயின் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆயிரும். அப்போ இது வந்து ஒரு பெரிய ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே இருக்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்துருப்போம். பட் இது பிரேக் ஆனாதா அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே மூவ் ஆகிற சான்சஸ் இருக்கு. பிரேக் ஆகாமல் இருந்தது அப்படின்னா என்ன ஆகும், ரேஞ்ச் பவுண்டா இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு லோ வைக்க சான்சஸ் இருக்கு. ஓகே, இங்கிருந்து பாருங்க ட்ரெண்டு ஒரு ஃப்ரெண்ட்னு சொல்லியிருக்கேன்னா ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகா இருக்குன்னு பார்த்தீங்களா. இங்கிருந்து ஒரு புல் பேக் எகெயின் பார்த்தீங்கன்னா நியூ ஹை, எகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் நியூ ஹை, எகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு புல் பேக் வரும்போது பார்த்தீங்கன்னா புதுசாக கீழே லோ வைக்க முடியல. அங்கேயே பார்த்தீங்கன்னா கன்சல்டேட் ஆகிட்டு எகெயின் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு நியூ ஹை. அப்போ இந்த ஒரு இடத்துல பாருங்க இங்கிருந்து நியூ ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கா. இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து நோட் பண்ணுங்க, இங்கிருந்து ஒரு ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. எகெயின் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, இங்கிருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜோனை பிரேக் பண்ணாமல் இருக்கு. அதே மாதிரி எகெயின் மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா புதுசாக ஹை ஃபார்ம் பண்ணணுமா. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் வந்துருச்சு. அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்க என்னது, செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு வராங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த ஜோன்லேயே தெரியுதா. ஏன்னா பையர் சீட்டு நிறைய பவர் இருந்தது அப்படின்னா இந்த ஒரு ஜோனை தாண்டி எங்கேயோ பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு போயிருக்கும். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா லாங்கில் போய் வைக்கும் ஹை. புதுசாக பார்த்தீங்கன்னா ஹை வந்து இந்த ரேஞ்ச் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசாக ஹை வைக்கும் பையர்ஸ் கிட்ட ஸ்ட்ரென்த் இருந்தது அப்படின்னா. இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பையர்ஸ் கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லையா. அதே மாதிரி கீழே வரும்போது என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, இங்கிருந்து ஃபால் ஆகிட்டு வரும்போது சேம் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனை பிரேக் பண்ண கிடையாது. பிரேக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எகெயின் ஹை ஃபார்ம் ஆயிருக்கா. ஆக மொத்தத்தில் நமக்கு ஆல்ரெடி நமக்கு ஒரு 2 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. இங்கே ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு, இங்கே ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கா. அந்த பாயிண்ட் நோட் பண்ணுறேன் பாருங்க. இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு, எகைன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் இருக்கா. இந்த 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி விடுங்க. கனெக்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் கிடைக்குமா. அதே மாதிரி கீழேயும் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் கனெக்ட் 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 பண்ணி விடுங்க. இங்கே ஒரு பாயிண்ட் கிடைக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட் கிடைக்குதா. இந்த 2 பாயிண்ட் கனெக்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரைசிங் சேனல் பேட்டர்ன் தெரியுதுங்களா. இது ரைஸ் ஆகிற மாதிரி சேனல் தெரியுதுங்களா. ரைசிங் சேனல் பார்த்தீங்கன்னா
மோஸ்ட் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா கீழ தான் பிரேக் ஆகும். ஓகேங்களா? ஃபாலிங் சேனல் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி டைம் மேல தான் பிரேக் ஆகும். இத வந்து நீங்க நல்லா மண்டையில ஏத்திக்கணும். ஓகேங்களா? இத வந்து நம்ம நெறைய எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களும் எடுத்து பிராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஓகே. என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கலாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவலா போயிட்டு இருந்தது. இந்த ரேஞ்சுல பாருங்க, நல்லா பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் ஆக ஆரம்பிச்சுருச்சா? கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா, ஹை ஃபார்ம் பண்ண முடியல. எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதே ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கு. அப்ப இந்த ஜோன்லயே நமக்கு தெரியுது. என்ன ஆகுது? செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டு வராங்க அப்படிங்கிறது. அப்ப இங்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சா? பிரேக் அவுட் ஆனா என்ன? பிரேக் டவுன் ஆனா என்ன நடக்கும்? ஃபாலிங் சேனல்ல பிரேக் டவுன் ஆனா கீழ தான் ஃபால் ஆகும். அதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நடந்திருக்கா? கன்டினியூவா பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஷார்ப்பா செல்லிங் நடந்திருக்கா? செல்லிங் நடந்த உடனே நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்? ட்ரெண்டுக்கு வாங்க திருப்பியும். இவ்வளோ பெரிய செல்லிங் நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா, இன்னும் செல் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, சான்ஸ் ரொம்ப கம்மி. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன சான்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, வி ஷேப்ல ரெக்கவர் ஆயிட்டு போகணும். இல்லன்னா கன்சாலிடேட் ஆகணும். இல்லன்னா டபுள் பாட்டம் இந்த மாரி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகணும். இந்த ஜோன்ல பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? இங்கிருந்து புதுசா ஒரு லோ வச்சது. எகைன் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு நாள் லோ வைக்க முடியல. அப்படிங்கும்போது நம்ம இந்த இடத்துலயே தெரிஞ்சுக்கலாம். இங்கிருந்து இவ்வளோ பெருசா ஃபால் ஆனது செல்லர்ஸ் கண்ட்ரோல்ல இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பையர்ஸ் என்ட்ரி ஆயிட்டாங்க. அப்படிங்கிற விஷயம் தெரியுதா? பையர்ஸ் இல்ல அப்படின்னு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் பார்த்தீங்கன்னா லாங்கா பார்த்தீங்கன்னா சேல் நடக்கும். ஓகேங்களா? புதுசா பார்த்தீங்கன்னா, லாங்கா லோ வைக்கும். இந்த இடத்துல பாருங்க, எகைன் மேல போயிட்டு இதே ரேஞ்ச். எகைன் பார்த்தீங்கன்னா, கீழ வரும்போது, இந்த ஜோன பிரேக் பண்ண விடல. அத நோட் பண்ணுங்க. கீழ இருக்க ஜோன வந்து பிரேக் பண்ணாம, இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கா? அப்படிங்கும்போது நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டு வராங்க. அப்படிங்கிற விஷயத்த வந்து புரிஞ்சுக்கலாம். இப்ப எப்படி பார்த்தீங்கன்னா, மேல வந்து புதுசா ஹை ஃபார்ம் பண்ணாம இந்த இடத்துல இருந்ததோ, அப்போ வந்து செல்லர்ஸ் அதிகமா பார்த்தீங்கன்னா இருக்காங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, கீழ வந்து புதுசா லோ வைக்காம இருக்கு அப்படிங்கும்போது பையர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இங்கேருந்து என்ன ஆயிருக்கு, இந்த சைட்வேஸ் மார்க்கெட் தெரியுது பார்த்தீங்களா? ரேஞ்ச் பவுண்ட். இந்த ரேஞ்ச் பவுண்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் ஆகுது. பிரேக் ஆகி அங்கிருந்து பார்த்தீங்கன்னா, எகைன் ட்ரெண்ட் ஆரம்பிக்குது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவா போகாம அப் சைட்லயே பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஃபிளாக் பட்டன் இருக்கு. ஓகேங்களா? அந்த ஃபிளாக் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் ஆயிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா என்ன நடந்திருக்கு? ட்ரெண்ட் தான். எகைன் இந்த இடத்துலருந்து நோட் பண்ணுங்க. ட்ரெண்ட் வந்து என்ன ட்ரெண்ட்ல இருக்கு? அப் ட்ரெண்ட்ல தெரியுதுங்களா? இந்த இடத்துக்கு வாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்ட் வந்துருச்சு. ஒரு புல் பேக் எகைன் இந்த ஜோன்ல இருந்து இந்த ஹைல இருந்து என்ன நடக்கணும்? ஒரு புல் பேக் வந்துட்டு எகைன் பார்த்தீங்கன்னா, நியூவா ஹை ஃபார்ம் பண்ணணுமா? ஃபார்ம் பண்ண முடியாம இந்த இடத்துலயே டர்ன் ஆகும்போதே நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம். எங்க? இந்த ஜோன் பிரேக் ஆகும்போது நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வீக் ஆயிட்டாங்க. ஏன்னா பையர்ஸ் கிட்ட பவர் இருந்தது அப்படின்னா, புதுசா பார்த்தீங்கன்னா, ஹை ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் பவர் இல்லாதனால என்ன ஆகுது? வீக் ஆயிட்டாங்க. செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரி ஆகுறாங்கங்கிறது இந்த இடத்துலயும் பார்க்குறோம். நம்ம வந்து இந்த இடத்துலயும் பார்க்குறோமா? என்ன ஆகுது? இது பிரேக் டவுன் ஆகிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா, புதுசு புதுசா ஒரு லோ வைக்க ட்ரை பண்ணுது. அப்போ நம்ம இந்த ஒரு ஜோன்ல பார்த்தோம். எப்பல்லாம் இது பிரேக் டவுன் குடுத்து இந்த மாரி வந்திருக்கோ, அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, கன்சாலிடேட் ஆகுது தெரியுதுங்களா? இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா தெரியும். பையர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு. புதுசு புதுசா லோ வைக்க விடாம, இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, பையர்ஸ் ரேஞ்ச் பண்றாங்க. அப்படிங்கிற விஷயம் தெரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து என்ன என்ன புரிஞ்சுக்கிறீங்க? பையர்ஸ் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த ஜோனுக்கு வந்தா நெறைய பையர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அக்குமுலேட் பண்றாங்க. அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த ஒரு ஜோன்ல நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆக்சுவலா இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாங்குவேஜ் மாரி தான். அந்த கேண்டில்ஸ், சார்ட் எல்லாமே. அந்த இடத்துல வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன சொல்லுது அப்படிங்கிறது. நீங்க புரிஞ்சுக்காம கேம்பிளிங் மாரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கடைசி வரைக்குமே பார்த்தீங்கன்னா புரியாது. ஓகேங்களா? அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும். இங்க வந்து என்ன சொல்லுது இந்த சார்ட்டு, செல்லர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? எப்படி ரியாக்ட் பண்றாங்க? எந்த அளவுக்கு பவரோட இருக்காங்க செல்லர்ஸு? பையர்ஸ் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க? பையர்ஸ் எந்த அளவுக்கு அக்குமுலேட் பண்றாங்க? அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த சார்ட்ட வச்சு. இந்த சார்ட்ல என்ன நடந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சேம் பார்த்தீங்கன்னா, இதே ஜோன் வரைக்கும் போயிட்டு, இங்க வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகுது. பிரேக் அவுட் ஆயிட்டு எகைன் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, சேம் நம்ம பார்க்குற ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குதா? அப் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குதா? அப்போ நீங்க இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நோட் பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா, இத நல்லா பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிட்டு இதுவரைக்கும் போயிருச்சு. பெருசா பார்த்தீங்கன்னா பையர்ஸ் பவர் காட்டுறாங்க. இந்த ஜோன்ல பார்த்தீங்கன்னா, பையர்ஸோட பவர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்குங்கிற விஷயம் தெரியுதுங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸ்ல. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரமா பார்த்தீங்கன்னா பையர்ஸ் மேல கொண்டு போக முடிஞ்சது. புல் பேக்கும் பார்த்தீங்கன்னா இதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எங்க கொண்டு வந்துட்டாங்க? கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, செல்லர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வராங்க அப்படிங்கிற விஷயம் நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுதா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, புல் பேக் போயிட்டு திருப்பி வரும்போது, புதுசா ஹை ஃபார்ம் பண்ண முடியாம ஈக்குவலா வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நியூவா பார்த்தீங்கன்னா, திருப்பியும் செல் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாமா?
ஸோ இந்த சார்ட் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயம் இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கா? ஸோ பாஸ்ட் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, இதோட கேரக்டர் என்ன, எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு, இதில் வந்து என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது, கன்சால்டேட் ஆகிருக்கு, அது பிரேக் அவுட் ஆகிட்டு எப்படி மூவ் ஆகிருக்கு, பையர்ஸ் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டோட பவரை காட்டுறாங்க, செல்லர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி என்ட்ரி ஆகாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இதில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து நிறைய சார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் கிடைக்கும். ஸோ யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக தான் பார்த்தீங்கன்னா சார்ட்ஸ் அப்டேட் வரும். பட் உங்களுக்கு அந்த டெலிகிராம் சேனலில் நிறைய சார்ட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.